Now we are going to see your supplementary, first unit supplementary on Monday morning. So in the supplementary it's like a story. All supplementaries are stories. You have to read this story and understand this story. இப்போ எப்படி நம்ம சின்ன சின்ன கதையெல்லாம் படிச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷில் இருக்க சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரிஸும் யூ ஹாவ் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது நான் உங்களுக்கு ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஸ்டோரி. பட் ஹென்ஸ்ஃபோர்த் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகி போக போக அடுத்து வர சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரிஸ்லாம் நீங்களாவே படித்து ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களோட ரீடிங் ஸ்கில்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் டெவலப் ஆகும். ஸோ திஸ் சப்ளிமெண்ட்ரி இஸ் adapted from the Adventures of Tom Sawyer by Mark Twain. மார்க் ட்வெயின் அப்படின்ற ஆத்தர் ஒரு புக் எழுதினாரு. அந்த புக்கோட பேரு தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். டாம் சாயர் அப்படின்றது ஒரு சிறுவன். அந்த சிறுவனோட அட்வென்ச்சர்ஸ் அதை பற்றி எழுதின அந்த புக் தான். அந்த புக்ல இருந்து தான் இந்த ஸ்டோரி எடுத்திருக்காங்க. Just see this. Monday morning found Tom Sawyer miserable. Monday morning always found him so because it began another week's slow suffering in school. He generally began the day with wishing he had no holiday in between. It made the going into prison again so much worse. ஸோ மண்டே மார்னிங், அந்த மண்டே மார்னிங்கில் டாம் சாயர் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கான். மிசரபிள்னா வருத்தத்தோடு இருக்கான். என்னன்னா எல்லா மண்டே மார்னிங்ஸும் அவன் அப்படி தான் இருப்பான். ஏன்னா அப்போது ஒரு வீக்கெண்டுக்கு அப்புறம் ஸ்கூல் திருப்பி போகணும். நார்மலாகவே சில்ட்ரன் அப்படி தானே நினைப்பாங்க. லீவ் விட்டால் அப்படியே லீவ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும், ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் அவனும் நினைக்கிறான். ஸோ அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரி ஹாலிடேவே இல்லாமல் ஸ்கூலே கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் டெய்லி. அப்படி இருந்தாவே நல்லாயிருக்கும். நடுவில் லீவ் விட்டு ஏன் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்களோ தெரியல. இது ஒரு திரும்பி வெளியில இருந்துட்டு திருப்பி ஒரு ஜெயிலுக்குள்ளே போகிற, ப்ரிசன்னா ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு அப்படின்றது தான் அவனோட தாட். Tom lay thinking. Presently it occurred to him that he wished he was sick. Then he could stay home from school. He examined himself. No sickness was found, and he investigated again. This time he could detect stomach ache, but it soon grew feeble and presently died wholly away. He reflected further. Suddenly he discovered something. One of his upper front teeth was loose. This was lucky. He was about to begin to groan as a starter, as he called it, when it occurred to him that if he came into court with that argument, his aunt would pull it out and that would hurt. So he thought he would hold the tooth in reserve for the present and seek further. ஸோ அவன் படுத்துட்டு யோசிச்சுட்டே இருந்தான். லேட் திங்கிங்னா படுத்துட்டு யோசிச்சுட்டே இருந்தான் என்ன சொல்லி ஸ்கூலுக்கு லீவ் போடலாம் அப்படின்ட்டு. இப்போ அவனுக்கு எதுவும் உடம்புலாம் சரியில்லாமலாம் இல்லை, அவன் நல்லா தான் இருந்தான். எந்த சிக்னஸ்னால் எந்த நோயும் அவனுக்கு இல்லை. ஸோ திருப்பி யோசிச்சு பார்த்தான். லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் அதுவும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சான். என்னன்னா அவனோட ஃப்ரண்ட் டீத் லூஸாக இருந்தது. அப்பர் ஃப்ரண்ட் டீத், மேல் பல்லு லூஸாக இருந்தது. ஸோ இதை வச்சு லீவ் போடலாமா ஸ்கூலுக்கு அப்படின்னு யோசிச்சான். ஆனால் அப்புறம் என்ன நினச்சேன்னா, அவங்க ஆண்டி இருந்தாங்க. அவங்க ஆண்டி அவங்க ஆண்டி கிட்ட இதை சொன்னான்னா அவங்க ஆண்டி என்ன பண்ணுவாங்க, பல்ல பிடுங்கி எடுத்துருவாங்க, அது ரொம்ப வலிக்கும். ஸோ அதனால இது வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சான். Nothing offered for some little time, and then he remembered hearing the doctor tell about a certain thing that laid up a patient for 2 or 3 weeks and threatened to make him lose a finger. So the boy eagerly drew his sore toe from under the sheet and held it up for inspection. But now he did not know the necessary symptoms. However, it seemed well worthwhile to chance it, so he fell groaning with considerable spirit. But Sid slept unconscious. Tom groaned louder and fancied that he began to feel pain in the toe. So no result from Sid. ஸோ கொஞ்ச நேரம் அப்புறம் யோசிச்சுட்டு அவன் ஒரு டாக்டர் சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்த்தான். அதாவது என்னன்னா, ஒரு பேஷண்ட்க்கு ஒரு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஃபிங்கர்
ரொம்ப நேரம் சோறா இருந்தான். சோறுனா மரத்து போயிருந்ததுன்னா அதை வந்து அந்த ஃபிங்கரை வந்து யூ ஹாவ் டு லூஸ் அப்படின்ட்டு வந்து டாக்டர் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்து. ஸோ அதை வச்சு ஒரு ட்ராமா பண்ணலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணான்னா, பெட்ஷீட்டு கீழே இருந்து அவனோட ஒரு சோர் டோ, அதாவது மரத்து போன ஒரு கால் விரலை வந்து எடுத்து பார்த்தான். ஓகே, இதை வச்சு நம்ம ஒரு ட்ராமா ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா, ஸோ ஹி ஃபெல் க்ரோனிங் வித் கன்சிடரபிள் ஸ்பிரிட். கட்டிலேருந்து கீழே வந்து உரிமிக்கிட்டே கீழே விழுந்தான். அவன் பக்கத்தில் அவனோட பிரதர் சித் படுத்துட்டு இருந்தான். ஆனால் அவன் வந்து சுத்தமாக எழுந்துக்கவே இல்லை. இந்த க்ரோனிங், அவனோட உருமல் சத்தத்தெல்லாம் கேட்டு எதுவுமே அவன் எழுந்துக்கவே இல்லை. அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். Tom was panting with his exertions by this time. He took a rest and then swelled himself up and fetched a succession of admirable groans. Sid snored on. Tom was aggravated. He said, "Sid, Sid," and shook him. This course worked well, and Tom began to groan again. Sid yawned, stretched, then brought himself up on his elbow with a snort and began to stare at Tom. Tom went on groaning. ஸோ டாம் வந்து ரொம்ப பேண்டிங்னா மூச்சு வாங்கிட்டு இருந்தான். இந்த டைமில் திருப்பியும் அதே மாதிரி உரிமிக்கிட்டே இருந்தான். ஆனால் வந்து சித் வந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான். ஸ்னோர்னா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான். டாம் வந்து இன்னும் அக்ரிவேட்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு அவனை வந்து எழுப்புனான். சித் அப்படின்னு சொல்லி அவனை வந்து எழுப்புனான். ஸோ இப்போ வந்து திருப்பி உருமுறான். சித் வந்து அப்போதான் கண் முழிச்சு எழுந்துக்கிறான். யாண்ட் அப்படின்னா அந்த தூங்கி எழுந்தோன்னா ஆன்னு நம்ம பண்ணுவோம் இல்லையா, கொட்டாவி விடுவோம்ல, அந்த கொட்டாவி விட்டு ஸ்ட்ரெச் பண்ணி எழுந்து பார்க்குறான். பார்த்தா டாம் வந்து க்ரோன் பண்ணிட்டு இருக்கான், அதாவது உரிமிட்டு இருக்கான். அந்த மாதிரி உரிமிட்டு இருக்கான். சித் said, "Tom, say Tom." "Here, Tom, what is the matter, Tom?" And he shook him and looked in his face anxiously. Tom moaned out, "Oh, don't, Sid, don't shake me." "Why, what's the matter, Tom? I must call Auntie." "No, never mind. I'll be over by and by, maybe. Don't call anybody." ஸோ என்னாச்சு டாம், என்னாச்சு உனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறான். அவனை பிடிச்சி உழுக்கிறான். ஷுக்னா உழுக்கிறது, ஷேக்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஷுக். ரொம்ப ஆங்ஷியஸாக ஆவலோட டாம் என்ன சொல்ல போகிறான்னு பார்த்துட்டு இருக்கான். டாம் வந்து மோண்ட் அவுட்னா ஒரு மாதிரி முனகுறான். இல்லை வேணாம் சித், என்னை வந்து ஷேக் பண்ணாத அப்படின்றான். என்னாச்சு, நான் ஆண்டியை கூப்பிடவா அப்படின்னு கேட்குறான். இல்லை வேண்டாம், இது வந்து சரியாயிடும் நினைக்கிறேன், கால் யாரையும் கூப்பிடாதுன்னு சொல்கிறான். "But I must. Don't groan so, Tom. It's awful. How long you been this way?" "Hours? Ouch. Oh, don't stir so, Sid, you'll kill me." அதாவது சித் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் கண்டிப்பாக ஆண்டியை கூப்பிடணும், இந்த மாதிரி உருவாத, ரொம்ப பார்க்கவே வந்து கஷ்டமாக இருக்கு, நீ எவ்வளோ நேரம் இப்படி இருக்கேன்னு கேட்குறான். அதுக்கு டாம் சொல்கிறான், மணிக்கணக்காக நான் அப்படி தான் இருக்கேன், என்னை குழப்பாத, நீ என்னை கொன்னுடுவ அப்படின்னு சொல்கிறான். "Tom, why didn't you wake me sooner?" "Oh, Tom, don't. It makes my flesh crawl to hear you. What's the matter?" "I forgive you for everything, Sid, everything you have ever done to me when I'm gone." ஸோ என்ன மாதிரி ஒரு ட்ராமா இந்த டாம் க்ரியேட் பண்ணுறான்னு பாருங்கள். நீ ஏன் என்னை முன்னாடியே எழுப்பலை, நீ இந்த மாதிரி நீ விரும்புறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன ஆச்சுன்னு கேட்குறான். உடனே டாம் வந்து சொல்கிறான், நான் நீ செஞ்ச எல்லாத்துக்கும் நான் உன்னை மன்னிச்சிடுறேன் சார், நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கியோ அது எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன், நான் போனதுக்கப்புறம் அப்படின்றான். உடனே சித் கேட்குறான், "ஓ டாம், யூ ஆர் நாட் டைங் ஆர் யூ? டோன்ட் டாம், ஓ டோன்ட், மேபி" அப்படின்னு சொல்கிறான். டாம், என்ன சொல்கிற நீ வந்து இறந்துட்டுருக்கியா? இல்லை அப்படியெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்கிறான். உடனே டாம் சொல்கிறான், "I forgive everybody, Sid." "Groan. Tell them so, Sid. And Sid, you give my window sash and my cat with one eye to that new girl that's come to town and tell her." அப்படின்றான். அதாவது டாம் என்ன சொன்னால், நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் சார், எல்லார்கிட்டையும் அது மாதிரி சொல்லிவிடு. என்னோட விண்டோ சேஷ் அப்படின்றது அவனோட ஒரு பொருள், அந்த பொருளையும் கேட் வித் ஒன் ஐ, அவன்கிட்ட வந்து ஒரு ஒன் ஐ இருக்கிற கேட்டையும் வந்து ஒரு பொண்ணு புதுசாக அந்த டவுனுக்கு வந்திருக்கா, அந்த பொண்ணுக்கு கொடுத்துரு, அண்ட் அவகிட்ட சொல்லு, என்ன சொல்லுன்றதை சொல்ல மாட்டேங்கிறான். But Sid had snatched his clothes and gone.
Tom was suffering in reality now. His imagination was working well, so his groans had gathered quite a genuine tone. ஸோ அவனோட ட்ராமா வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரியல் ஆகுது. அவனை சித் நம்பிட்டான். அவன் போயிட்டு ஆண்டியை கூப்பிட போயிட்டான். ஸோ இன்னும் அவன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிக்க ஆரம்பிக்கிறான். Sid flew downstairs and said, "Oh, Aunt Polly, come. Tom is dying. Yes, him. Don't wait, come quick." அப்படின்னு சொல்கிறான். ஆண்டி பேர் போலி. ஆண்டி நீங்கள் வாங்க, டாம் வந்து இறந்துட்டுருக்கான் அப்படின்றான். டைங்? ஆண்டி என்ன கேட்குறாங்க, என்ன இறந்துட்டுருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறான். ரபிஷ், ஐ டோன்ட் பிலீவ் இட் அப்படின்னு ஆண்டி சொல்கிறாங்க. சும்மா ஏதாவது குப்பையாக பேசாத, என்னால் அது நம்ப முடியாதுன்றாங்க. But she fled upstairs, nevertheless, with Sid and Mary at her heels, and her face grew white too, and her lip trembled. When she reached at the bedside, she said, "You, Tom, what's the matter with you?" ஸோ இப்போ வந்து அவங்க மேலே ஏறி போகிறாங்க. சித்தும் மேரியும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அவனை டாமை பார்த்தோன்னே அப்படியே அவங்க ஃபேஸ் பேல் ஆகிடுது. டாம் என்னாச்சு உனக்கு, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஓ ஆண்டி, ஐ ஆம் அப்படின்னு சொல்லி டாம் சொல்கிறான். வாட்ஸ் த மேட்டர் வித் யூ சைல்ட், உனக்கு என்னாச்சு குழந்தைன்னு கேட்குறாங்க. ஓ ஆண்டி, மை சோல் டோ இஸ் டையிங் அப்படின்றான். என்னோட கால் வந்து மரத்து போயிருக்கு இல்லையா, அந்த மரத்து போன கால் வந்து இறந்துட்டுருக்கு அப்படின்றான். The old lady sank down into a chair and laughed a little, then cried a little, then did both together. This made her feel better, and she said, "Tom, what a turn you did give me. Now you shut up that nonsense and climb out of this." ஸோ அவங்க வந்து இதை கேட்ட உடனே அந்த ஆண்டி வந்து போய் கொஞ்ச நேரம் சேரில் அப்படியே உட்காந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் சிரிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் அழறாங்க. ரெண்டையும் கலந்து செய்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் சமாதானமானதுக்கப்புறம் சொல்கிறாங்க, டாம், நீ என்ன மாதிரி வேலை பண்ணியிருக்க, இதை நிறுத்திட்டு ஒழுங்காக வந்து பெட்லேருந்து கீழே இறங்கி வா அப்படிங்கிறாங்க. The groan stopped and the pain vanished from the toe. The boy felt a little foolish and he said, "Aunt Polly, it seemed dying and it hurt, so I never minded my tooth at all." ஸோ இப்போ க்ரோன்ஸ் அவன் உருமுறது எல்லாமே போயிடுச்சு. ஸோ ஆண்டி கிட்ட சொல்கிறான், நம்ம ஆண்டி இல்லை, அது வந்து என்னோட கால் விரல் வந்து இறந்து போகிற மாதிரி தான் இருந்தது, அதனால என்னோட பல்லை பற்றி கூட நான் பாதர் பண்ணல அப்படின்னு சொல்லி லைட்டாக டாபிக் சேஞ்ச் பண்ணுறான். Your tooth, indeed. What's the matter with your tooth? என்ன உன்னோட பல்லா, என்ன விஷயம் உன் பல்லை பொறுத்த வரைக்கும்னு கேட்குறாங்க. One of them is loose and it aches perfectly awful. இப்போது அவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த கால் விரலை வச்சு எந்த ட்ராமாவும் ஆண்டிக்கிட்ட பண்ண முடியல. ஸோ பல்லை கொண்டு வரான். ஸோ பல்லு வலிக்குது, லூஸாக இருக்குன்னு சொல்கிறான். There now, don't begin the groaning again. Open your mouth. Well, your tooth is loose, but you're not going to die from that. Mary, get me a silk thread and a chunk of fire out of the kitchen. ஸோ ஆண்டி என்ன சொல்கிறாங்க, சரி திருப்பியும் உரும்பாத, வாயத்தொர, உன்னோட பல்லு வந்து லூஸாக இருக்காதானே, அதனால நீ வந்து இறந்துட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு மேரி கிட்ட வந்து ஒரு சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, பட்டு நூல் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஆண்டி வந்து அந்த நூலை வச்சு பல்ல பிடுங்கி எடுக்க போகிறாங்க. Tom said, "Oh please auntie, don't pull it out. It won't hurt anymore. I wish I may never stir if it does. So please don't auntie. I don't want to stay home from school." ஸோ என்ன சொல்கிறான், ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, அதை பல்ல வந்து பிடுங்கி எடுக்காதீங்க, எனக்கு இனிமேல் அது வலிக்காது. ஸோ நான் இனிமேல் எந்த குழப்பமும் பண்ண மாட்டேன், நான் வந்து ஸ்கூலுக்கு போகணும், என்னை விட்டுருங்க அப்படிங்கிறான். Oh, you don't you? So all this row was because you thought you would get to stay home from school and go fishing? Tom, I love you so, and you seem to try every way you can to break my old heart with your mischief. By this time the dental instruments were ready. The old lady made one end of the silk thread fast to Tom's tooth with a loop and tied the other to a bedpost. Then she caught hold of the chunk of fire and suddenly pushed it almost into the boy's face. The tooth was hanging loosely by the bedpost now. ஸோ நீ இதெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு தான் இந்த ட்ராமா எல்லாம் பண்ணியா, ஃபிஷ்ஷிங் போகலான்னு நினச்சி பண்ணியா, நீ என்னோட ஹார்ட்டை வந்து நிற்க வச்சிடுவேன் உன்னோட குறும்புத்தனத்தினால அப்படின்னு சொல்லிட்டு பல்லை வந்து அவங்க த்ரெட்டை வச்சு லூப் மாதிரி அந்த த்ரெட்டை பண்ணி பல்லில் மாட்டி அதை வந்து பிடுங்கி எடுத்துடுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி.
ஸ்டோரி படித்து பாருங்கள். ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக கால் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் வர இந்த க்ளாசரி கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். அதுக்கப்புறமா A and B exercise you have to do. So A exercise வந்து lines from the lesson கொடுத்துருக்காங்க. இதை வந்து யார் சொன்னாங்க, ஸ்பீக்கர் ஆஃப் தீஸ் லைன்ஸ் யாருன்றதை நீங்கள் எழுதணும். No, never mind. It will be over by and by maybe. Don't call anybody. இது யார் சொன்னா இந்த லைன்ஸு? டாம். ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லி நீங்கள் எழுதணும். டாம் என்ஜாய்ட் மண்டே மார்னிங்ஸ் ஆஸ் ஹி ஹேட் டு கோ டு ஸ்கூல். ஸோ இது வந்து ஃபால்ஸ். டாம் டென்ட் என்ஜாய் மண்டே மார்னிங்ஸ். ஸோ அதை நீங்கள் எழுதணும். இந்த பி எக்ஸசைஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எனக்கு அனுப்பணும். நெக்ஸ்ட் வந்து இந்த பேசேஜை ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதுவும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் டி வந்து உங்களுக்கு நான் ஆன்சர்ஸ் அனுப்பி வைக்கிறேன். அண்ட் தென் இ வந்து நீங்கள் பண்ணணும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். திஸ் இஸ் ஈஸி. இ யூ கேன் டூ. டி விட்டுருங்க, இதுக்கான ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. என்ன ப்ராஜெக்ட்னா, உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான ஒரு வழி, அதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணி எனக்கு எழுதி அனுப்பணும். அதாவது ஸ்கூல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் வர சொல்கிறீங்க. அதுக்கு எப்படி வந்து வழி போட்டு கொடுப்பீங்க, ஒரு மேப் மாதிரி போட்டு கொடுக்கணும். இட்ஸ் அ கால்ட் ரோட் மேப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட் மேப்பை நீங்கள் வரைஞ்சிட்டு எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து எழுதி அனுப்புங்க. ஸ்கூல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டை வர்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரோட் மேப்பாக நீங்கள் வரைஞ்சி கொடுக்கணும். சைடில் வந்து நிறைய லேண்ட்மார்க்ஸ் போடணும். இங்கே இந்த கடை இருக்குது, இல்லை இங்கே இந்த இது இருக்குது, இந்த டவர் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் லேண்ட்மார்க்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து draw a family tree showing the members of your family and write a sentence about the activities that your whole family does together. How does it help others in a family and what do you learn from this? ஸோ உங்களோட ஃபேமிலி ட்ரீ வந்து நீங்கள் வரையணும். அதாவது கீழே வந்து நீங்கள் இருக்கணும், அதுக்கு மேலே உங்கள் பேரண்ட்ஸ், அதுக்கு மேலே அவங்களோட பேரண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபேமிலி ட்ரீ மாதிரி நீங்கள் வரைங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்ட தேவையில்லை, ஜஸ்ட் நேம் மட்டும் வச்சு ஃபேமிலி ட்ரீ நீங்கள் போடணும். போட்டு எனக்கு பண்ணி அனுப்புங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் டு சக்ஸஸ். கிவ் அ ரிலேஷன்ஷிப் டேர்ம் ஃபார் த க்ளூஸ் கிவன். இங்கே வந்து க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளூஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு நான் வந்து ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டுமாரோ. நெக்ஸ்ட் வந்து அரேஞ்ச் த வேர்ட்ஸ் அக்கார்டிங் டு தேர் டிகிரிஸ் ஆஃப் மீனிங். இந்த வேர்ட்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி டிக்ஷனரியில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, ஈகர், த்ரில்ட், எக்ஸைட்டட். ஈகர்னா ஆவலாக இருக்கிறது, த்ரில்டுனா ரொம்ப வந்து ஒரு பயம் கலந்த ஒரு ஆர்வம், எக்ஸைட்டட்னா ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ இதில் வந்து எதை ஃபர்ஸ்ட் போடுவீங்க, எதை செகண்ட் போடுவீங்க, எதை தேர்ட் போடுவீங்க அப்படின்னு வந்து நீங்கள் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து யூ வில் பி ஈகர், ஆவலோடு இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி போடுறது, த்ரில்டாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் எக்ஸைட்டட், அதாவது ஒரு விஷயம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறீங்க. எக்ஸிபிஷனுக்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆவலோடு இருப்பீங்க, ஸோ ஈகர். நெக்ஸ்ட்டு வந்து கிட்ட போயிட்டீங்க, எக்ஸிபிஷனுக்குள்ளே நுழைய போகிறீங்க, அப்போது த்ரில்டு. எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குமா, அங்கே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, அது வந்து த்ரில்டு. நெக்ஸ்ட் எக்ஸிபிஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டீங்க, ரைட்ஸ் எல்லாம் போயிட்டீங்க, அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும், எக்ஸைட்டட். ஸோ இந்த மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணும், ஈகர், த்ரில்ட், எக்ஸைட்டட். ஸோ மீதி 3 எக்ஸசைஸ் நீங்கள் வந்து டிக்ஷனரி பார்த்து அதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எழுதி அனுப்புங்க. ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக டுமாரோ வில் டிஸ்கஸ் தி ஆன்சர்ஸ். லாஸ்ட் ஒன், திங்க் அண்ட் ஆன்சர்.
X and Y are parents to Z, but Z is not the son of X. Then what is Z to X அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது X and Y ரெண்டு பேரும் வந்து Z ஓட பேரண்ட்ஸ், அதாவது Z ஓட பெற்றோர்கள் X and Y. But Z is not the son of X. ஆனா X ஓட பையன் Z கிடையாது. Then what is Z to X? அப்போ Z வந்து Xக்கு என்னவா இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த Z இருக்காங்க இல்லையா, இந்த Z வந்து Z ஓட அம்மாவும் அப்பாவும் தான் இந்த Xும் Yயும். ஆனால் Z வந்து இந்த Xக்கு பையன் கிடையாது. அப்போ இந்த Z வந்து Xக்கு என்னவா இருப்பான், பொண்ணாக தான் இருப்பான். ஸோ Z is daughter to X, daughter அப்படின்னு எழுதணும். அதாவது இந்த Z ஓட பேரண்ட்ஸ் X and Y. ஸோ பேரண்ட்ஸ் நார்மலாக ஒன்று பையன் இருப்பான் இல்லை பொண்ணு இருப்பான். ஸோ பையன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்போது Z என்னவா இருப்பாங்க, பொண்ணாக தான் இருப்பாங்க. ஸோ டாட்டர்ன்னு சொல்லி எழுதணும். இந்த செகண்ட் ஒன் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. இது வந்து திங்க் பண்ணி யோசிச்சு எழுதணும். மீராஸ் பிரதர் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆகாஷ். மீராவோட பிரதர் வந்து ஆகாஷோட அப்பா. தென் ஹவு இஸ் ஆகாஷ் ரிலேட்டட் டு மீரா? அப்போ ஆகாஷ்க்கும் மீராக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு இதை ஃபில்அப் பண்ணுங்க. ஸோ கொடுத்துருக்குற எல்லா எக்ஸசைஸும் யூ ஹாவ் டு ஃபினிஷ் அண்ட் சென்ட் இட் டு மீ. வித் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் ஓவர். ஸோ இங்கே இந்த எக்ஸசைசஸில் எதெல்லாம் உங்களால் முடியுமோ அதெல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. தெரியலனா நோ ப்ராப்ளம், நான் வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு இதனோட ஆன்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். பட் அதுக்காக வந்து பண்ணாமலே இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு அட்டென்ட் டு நான் சொல்லி கொடுத்த சின்ன சின்ன விஷயத்தை வச்சு எப்படி வந்து யோசிச்சு எழுதலாம் அப்படின்றத நீங்கள் எழுதிட்டு எனக்கு அனுப்பி வைக்கணும். நீங்கள் அசைன்மெண்ட் அனுப்புனாதான் உங்களுக்கு இன்னைக்கு இங்கிலீஷ் அட்டெண்டன்ஸ் வந்து மார்க் பண்ணுவேன், இல்லைனா ஆப்சன்ட் போட்டுருவேன். ஓகே, தேங்க்யூ.